ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஈஸியாக நம்ம செஞ்சுற மாதிரி ஒரு முட்டை குழம்பு தான் இது. ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில்லு தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 3 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை குழம்புக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் வீட்டு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை வச்சா நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்க முட்டை குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்ல முட்டை குழம்பு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளி நிறைய போடணும் குவான்டிட்டி. ஏன்னா நமக்கு முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா வதங்கணும் நமக்கு வெங்காயம் கருவேப்பிலை ஃபுல்லாகவே. குழம்பு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃபுல்லாக நமக்கு. அப்போ தான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் நம்ம ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிற அளவுக்கு. குழம்பு கொதிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா ஒரு தட்டு போட்டு நல்லா குழம்பு மூடி வச்சா சீக்கிரம் நமக்கு கொதிச்சிரும். ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அதனால் தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா குழம்பு கொதிக்கணும். நமக்கு எவ்வளோ குழம்பு கொதிச்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வருதோ அப்போ நல்ல குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல குழம்பு கொதிச்சிருக்கு. ஸ்மெல்லு வருது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்ல குழம்பு கொதிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முட்டை குழம்புக்குன்னா நம்ம முட்டை சேர்க்கவே இல்லை. குழம்பு கொதிச்சு இறக்குற டைமில் முட்டையை நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம உடச்சி நம்ம குழம்புலேயே நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றும்போது நல்லா ஸ்லோவாக ஊற்றிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த முட்டை வந்து உடஞ்சி வரக்கூடாது. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையை எதுவுமே உடச்சி ஊற்றணும். இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையாக நம்ம மெதுவாக ஊற்றணும். ஏன்னா நமக்கு முட்டை உடையாத அளவுக்கு. முட்டை உடஞ்சினா நல்ல குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நமக்கு முட்டை சாப்பிடும்போது நமக்கு தனியாக இருக்காது நமக்கு. ஸோ அதனால் ஸ்லோவாக நம்ம ஒவ்வொரு முட்டையை எதையுமே உடச்சி ஊற்றணும். முட்டையை ஃபுல்லாக நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு கரண்டி வைக்கவே கூடாது இப்போ நம்ம. ஏன்னா நம்ம கரண்டி வச்சோன்னா நமக்கு முட்டைலாம் உடஞ்சி போயிடும். நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அப்படியே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நம்ம மெதுவாக எடுக்கணும் அந்த முட்டையெல்லாம். அப்போ தான் முட்டை மேலே நமக்கு வரும். இல்லைனா உள்ளே பிடிச்சிக்கும். அதனால் ஸ்லோவாக நம்ம கிண்டி விடுவோம். இதே மாதிரி முட்டையும் நல்லா குக் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த முட்டை குழம்பு நல்லா சப்பாத்தி ரைஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் குழம்பு மேலே. நல்ல ஃப்ளேவர் இருக்கும் கொத்தமல்லிக்கு அந்த குழம்பு ஸ்மெல்லுக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.